வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்தலத்தினுடையில ஒரு அற்புதமான மகான பத்தி பார்க்கலாம். அவங்க யாருன்னா, பழனி மலையோட கிரிவல பாதையில வாழ்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சித்தர் பத்தி பார்க்கலாம். சுப்பிரமணிய மோகன சித்தர் ஒரு அற்புதமான ஞானி. அவங்க பார்த்தீங்கன்னா, 2000லேருந்து 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கிரிவல பாதையில இருந்தாங்க. அதன் பிறகு திருச்சி பக்கம் போய் இருந்தாங்க. அப்புறம் திரும்ப வந்து ஒரு 1 மாசம், 2 மாசம் பழனி கிரிவல பாதையில இருந்தாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க கிட்ட இருந்து என்னோட அனுபவத்த வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஞானி அவங்க. அவங்க பொள்ளாச்சி காளியாபுரம் அவங்க சொந்த ஊரு. அந்த காலத்திலேயே சிஏ வரைக்கும் படிச்சவங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. ரொம்ப வர்றவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா பேசுவாரு. ஒரு சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, கண்ணு அப்டின்னு தான் சொல்லுவாரு. "வாங்க கண்ணு, நல்லா இருக்கீங்களா கண்ணு? சாப்பிட்டீங்களா கண்ணு? நீங்க நல்லா இருக்குங்க கண்ணு. எனக்கு நீங்க நல்லா இருந்தா தான் சேமம்." அப்டி தான் சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, அந்த பழனி கிரிவல பாதையில அந்த செவுத்துல ஒட்டுனாப்ல கால வச்சு, வச்சு எடுத்து, எடுத்து நடந்துக்கிட்டே இருப்பாரு. கிரிவலம் சுத்திக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஞானி. நம்ம பேசினோம்னா, நம்ம கூட நல்லா பேசுவாரு. கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாரு. அந்த கிரிவலம் சுத்தி வந்துகிட்டே இருப்பாரு எனி டைம். ரொம்ப அற்புதமானவர். நான் வந்து ஏறக்குறைய 100 முறை, 200 முறைக்கு மேல அவங்கள பார்த்துருப்பேன். அவங்கள வந்து மதிய நேரம் போய் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு, அவங்க குடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம். ரொம்ப அற்புதமான ஞானி. நம்ம என்ன கேட்டாலும் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவாரு. நான் வந்து ஒரு 3 அனுபவம் சொல்றேன். உங்கள்ட்ட நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்னாலும், ஒரு முக்கியமான 3 நிகழ்வுகள வந்து உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதில என்னன்னா, ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தரு. அவரு வந்து கைடோட வந்திருந்தாரு. இந்த மாரி சித்தர்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்போ பழனியில வந்து சாக்கடை சித்தரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவரு வந்து சுப்பிரமணிய சாமி பார்க்க வந்தாரு. அப்ப நான் கூட போயிருந்தேன். அப்போ கூட போனோனே, அவங்க வந்து சுப்பிரமணிய சாமிட்ட வந்து அவங்க வந்து வெளியேருந்து வந்திருக்கிறதா சொல்ல சொன்னாங்க. அப்ப சொன்னேன், "சாமி இவங்க அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்களாம்." அப்படின்னு சொல்லி சொன்னேன். "சரிங்க அண்ணு, சந்தோஷங்க அண்ணு." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அவரு வந்து ஆசீர்வாதம் கேட்டாரு. சாமி வந்து "நல்லா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மாரி சொன்னாரு. அப்புறம் அவர் வந்து "ஃபோட்டோ எடுக்கட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கைடுகிட்ட கேட்டாரு. அப்புறம் கைடு சொன்னாரு, "என்கிட்ட சாமிட்ட கேளுங்க. ஃபோட்டோ எடுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், "சாமி அவங்க ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்குறாங்க" அப்படின்னு. சாமி சொன்னாங்க, "எடுக்க வேணான்னு சொல்லுங்க கண்ணு" அப்படின்னாரு. நான் வந்து எடுக்க வேணான்னு சொன்னேன். அவரு வந்து இந்த வெள்ளைக்காரர் வந்து அமெரிக்காக்காரரு. இவரு இந்த கைடா இருந்தவரு நம்ம ஆளுங்க, நம்ம நார்மல் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க. இவங்க சொன்ன இங்கிலீஷ் வந்து அந்த வெள்ளைக்காரருக்கு புரியல. 2 தடவ முன்னாடி சொன்னாங்க, அவங்களுக்கு புரியல. டக்குன்னு சாமி வந்து 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினாரு. அவரு உடனே சாமியோட கால்ல விழுந்து எழுந்திரிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. ஆ பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு ஒரு அழுக்கு சட்டைய போட்டுட்டு கிரிவல பாதையில சுத்திட்டு இருப்பாரு ஐயா. அவர் ஒரே வார்த்தையில அவருக்கு அந்த அமெரிக்கன் லாங்குவேஜ்ல பேசி புரிய வச்சு, அந்த அமெரிக்காக்காரர் வந்து அனுப்பிவிட்டார் ஆசீர்வாதம் பண்ணி. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த நிகழ்வு. அதே மாரி அவங்க வாக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் வந்து அவரு எப்பயுமே இந்த கிரிவல பாதையில ஒரு பாலத்தில தான் படுத்திருப்பாரு. பாலத்திலேருந்து உருண்டு கீழ விழுந்துட்டார் ஒன் டைம் போம்போது. காணான்னு தொலைவி பார்த்தா கீழ படுத்து கிடந்தாரு. அந்த பாலத்துக்கு கீழ. அப்படியே குறுங்கி போய் படுத்திருந்தாரு. முதுகு தண்டுல நல்ல அடி. அப்புறம் சாப்பாடு குடுத்தா கூட மெதுவா தான் படுத்துக்கிட்டே சாப்பிட்டாரு. அப்புறம் அவர கொஞ்சம் தூக்கி உட்கார வச்சு ஊட்டி விட்டா கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. போதும் போதும்னாரு. ரொம்ப கஷ்டம் தேறி வர்றதோ அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சாமி சொன்னாங்க, "10 நாள்ல நான் நடந்துருவேங்கண்ணு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. 10 நாள்ல நடந்துருவேன் கண்ணு" அப்படின்னாரு. ஆனா நம்பிக்கை இல்ல. ஏன்னா இவரோட முதுகு தண்டு இருக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிலாம் போகாம எப்படி சரியாகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டெய்லி போம்போது படுத்தே தான் இருந்தார். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 10வது நாள் அவர் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இல்ல. கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா கிரிவல பாதையில அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. அதே மாரி செவுத்துல கால் வச்சு 10 நாள் தான் அவரு சொன்னது. அவர் யாரோட வினைய வாங்கிட்டு அந்த சிரமத்த அனுபவிச்சாருன்னு தெரியல. 10 நாள்ல அவரு சொன்ன மாரி நடந்து போனாரு. அடுத்த ஒரு சம்பவம் என்னன்னா, அவரு அந்த கால வச்சு வச்சு நடந்து போவார்ல, கிரிவல பாதையில. ஒன் டைம் வந்து கண்ணாடி பீங்கான் குத்தி கால் பெருசா வீங்கிருச்சு. அப்படியே காலே பளபளன்னு இருந்துச்சு. சலம் பிடிச்சது அப்படியே தெரியுது. கால ஆட்டிக்கிட்டே இருந்தார். நடக்கவே முடியல அவரால. ஆனா நம்ம போனா, அந்த டீ வாங்கிட்டு, சாப்பாடு வாங்கிட்டு, "போயிட்டு வாங்க அண்ணே, எனக்கு சரியா போயிருங்க அண்ணே." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு, ஒண்ணும் இல்ல கண்ணு" சொல்லுவாரு. ஆனா நமக்கு பயமா இருந்தது. அப்புறம் நான் டெய்லி போறப்பலாம் சொல்லுவோம். நான் நண்பர் போம்போது, "ஐயா, இந்த ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போலாமா ஐயா?" அப்படின்னா, "வேணாம் கண்ணு, அது சரியா போயிரும். அது சும்மா கண்ணு, சரியா போயிரும்" சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போகும்போது கால கிழிச்சு கட்டு போட்டு விட்டுருந்தாங்க. இப்ப சாமியோட கேட்டதுக்கு, "பழனி தேவஸ்தான டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாரு கண்ணு." பார்த்தாரு. அவரு பார்த்த உடனே கிழிச்சு கட்டு போட்டு விட்டாரு. "சரியா போயிரும் கண்ணு" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அடுத்த நாள் நம்ம போனா அந்த துணிய அவுத்து போட்டுருப்பாரு. அந்த காலுக்குள்ள ஈ பூந்து உள்ள கொடைஞ்சுகிட்டு இருக்கும். அவரு அத பத்தி கவலைப்படாம காலாட்டிக்கிட்டே இருப்பாரு. அது உடம்புக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாரி இருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் கூட எலும்பு வரைக்கும் இந்த ஈ ஃபுல்லா அப்படியே பந்து மாரி படர்ந்திருக்கும். போயிட்டு இப்ப ஈய திரும்ப நம்ம கையில வெரட்டி விட்டு, திரும்ப அந்த துணிய கட்டிட்டு வருவோம். அடுத்த நாள் போனாக்கா அந்த துணி அவுந்திருக்கும். ஆனா கரெக்ட்டா ஒரு 10, 15 நாள்ல பார்த்தீங்கன்னா, பியூரா ஆறிருச்சு. ஆறிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமே இல்ல. ரொம்ப அற்புதமான ஞானி. அப்புறம் என்னோட திருமணத்துக்கு பின்னாடி என் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய மிராக்கிள். நான் வந்து திருமணம் பண்ண முன்னாடி என்னோட ஒய்ஃபெல்லாம் வந்து கன்சீவா இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நேரடியா போயிட்டு நானும் மனைவியும் போயிட்டு. அப்புறம் நிற மாசமா இருக்கப்ப ஒரு பிரசவத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, என்னோட மனைவி வந்து வலிக்கி விட்டு கீழ விழுந்து உருண்டுட்டாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா, கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ தேனி உத்தமபாளையம் ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க, "இவங்களுக்கு வந்து கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகாது. சிசேரியன் தான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே நேரு போனேன். அப்போ வந்து திண்டுக்கல்ல இருந்த சண்முக சாமிகள்ட்ட போய் சொன்னேன். அவர் "அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்புறம் கிளம்பி பழனி கிரிவல பாதை போனேன். சாமி அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னைய பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமா இருந்தேன். "என்ன கண்ணு முகம் வாட்டமா இருக்கு?" அப்படின்னாரு. விஷயத்த சொன்னேன். "சாமி இந்த மாரி ஒய்ஃப் வந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சாம் சாமி. டெலிவரி ஆகுற டயத்துல. இந்த மாரி வந்து சிசேரியன் தான் பண்ணணுன்றாங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க சாமி. எனக்கு பயமா இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருக்குமோ என்னமோன்னு" சொன்னேன். சாமி சொன்னாரு, "எந்த டாக்டர் கண்ணு?" சொன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. சுகப்பிரசவம் ஆகும்" அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, 15 நாள் கழிச்சு தான் சிசேரியன் பண்ணணும். அதுவரைக்கும் அவங்க கால சரி பண்ணணும், பார்த்துக்கணும். நான் அந்த டாக்டர் சொன்னாங்க. சாமி என்ன சொல்றாங்க, "அந்த வந்து சுகப்பிரசவம் ஆகுங்கண்ணு. நீங்க போங்க கண்ணு. நல்ல செய்தி வருங்கன்னு" சொன்னாங்க. கரெக்ட்டா நான் சொல்லிட்டு பஸ் ஏற வர்றேன். அவங்கள பார்த்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஃபோன் பண்றாங்க. "இந்த மாரி குழந்தை பிறந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையிலேயே இப்போ வரைக்குமே எங்க வீட்ல அடிக்கடி இத பத்தி பேசுவோம் நாங்க. அவ்வளோ பெரிய வாக்கி சித்தியானவரு. அவரு டாக்டர் வந்து இந்த மாரி சிசேரியன் தான் பண்ணணும். நார்மல் ஆகாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த, சுப்பிரமணிய சாமி எந்த டாக்டர் கண்ணு சொன்னா, "சரியா போயிரும். தைரியமா போங்க கண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு" சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பா சுகப்பிரசவமாகி இப்ப நல்லா இருக்காங்க வீட்ல. எவ்வளவோ அற்புதம் நிகழ்த்தின சுப்பிரமணிய சாமிகள் வந்து, அப்புறம் கொஞ்ச காலம் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் திருச்சியில வந்து வச்சிருந்தாங்க. கொஞ்ச காலம் ஒரு அம்மா வந்து இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கிரிவல பாதை பழையபடி வந்தாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு சாமி தெரியல. ரொம்ப அற்புதமான ஞானி. வாழ்க்கையில சந்திச்ச ஞானிகள்ல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஞானி அவங்க. அவங்ககிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணீங்க. சித்தர்கள் எங்க இருந்தாலும் நம்மளோட பிரார்த்தனைய கேட்பாங்க. அதுலயும் இவங்க ரொம்ப மிக முக்கியமான சித்தர். அந்த காலத்திலே சிஏ வரைக்கும் படிச்சவங்க. ஞான நிலைய முழு ஞான நிலை அடைஞ்சவங்க. பொதுவா பழனி கிரிவல பாதையில இருக்க எல்லாத்துக்குமே சுப்பிரமணிய சாமிய தெரியும். நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.